ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்டடி வித் கிருஷ்ணா. இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரியில் ஃபஸ்ட் லெசனில் இருக்கக்கூடிய எல்லா இயர்ஸும் ஒரே வீடியோவில் பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு என்னது அப்படின்னா, அதாவது நல்ல ஸ்டோரியை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது காந்தி வந்து தென்னாப்பிரிக்காவிலேருந்து இந்தியாவுக்கு வந்து எப்படி வராராம், பாஞ்சி வராரு. ஓகேங்களா? அப்போ இதில் ஆன்சர் வந்துட்டு இந்தியாவுக்கு வந்து தென்னாப்பிரிக்காவிலேருந்து இந்தியாவுக்கு எப்படி வராராம், காந்தி பாஞ்சி வராரு. ஸோ பாஞ்சி வராரு, சிங்கம் மாதிரி பாஞ்சி வராரு. ஸோ இப்போ 15 அதிலிருந்து ஒரு 4 வருஷம் கழிச்சு ப்ரௌலட் சட்டம் அந்த டைமில் இந்திய தேசிய இயக்கத்துடைய தலைமையாக பொறுப்பு இருக்கிறாரு. ஓகேங்களா? தலைமை பொறுப்பு ஏற்கிறாரு. நெக்ஸ்ட்டு வந்து என்னதான் இந்த 2 வருஷம் ஞாபகம் வச்சுட்டா பாஞ்சி இந்தியாவுக்கு வராரு. நெக்ஸ்ட் வந்து அதில் வந்து 4 வருஷம் கழிச்சு ரவுலட் சட்டம் அந்த டைமில் இந்திய தேசிய இயக்கத்தோட தலைமை பொறுப்பு இருக்கிறாரு. நெக்ஸ்ட் என்னது அப்படின்னா 1959 60 இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, இப்போது அதாவது எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, 60 வயசில் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஹேர் கலர் வந்து அப்ளை பண்ணுவாங்க. ஸோ அப்போ என்னன்னா இண்டிகோ ஹேர் கலர், அந்த ஹேர் கலர்னு சொல்லி இப்போ வருதுல்ல. ஸோ அதில் 60 வயசில் வந்து அப்ளை பண்ணுறாங்க. ஓகே, அதுக்கு முந்தின வருஷம் என்னது 59. அப்போ 1959 60 இது வந்து என்னது அப்படின்னா இண்டிகோ புரட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அவுரியல் அந்த இதை தான் நீங்கள் வந்து பயிரிடணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, ஆங்கிலேயர்கள் வந்து சொல்லுவாங்க இந்திய விவசாயிகிட்ட. ஓகேங்களா? ஸோ அதனால் அவங்க என்ன கிளர்ச்சியில் ஈடுபடுறாங்க. இல்லை பண்ணக்கூடாது அப்படின்னு, நாங்கள் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி, எங்களோட இது வந்து பாதிக்குது அப்படின்னு சொல்லி என்ன கிளர்ச்சியில் ஈடுபடுவாங்க. சரிங்களா? அதான் என்னது இண்டிகோ புரட்சி. நெக்ஸ்ட்டு வந்து என்னதான் இந்த 3 வருஷத்தை நீங்கள் கோர்வையாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? அதாவது இதில் எல்லாத்துலேயுமே 1900 ஓகேங்களா? முன்னாடி உள்ள நம்பரை பாருங்கள், நல்லா ஸ்டோரியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. 70 வயசு ஆட்கள்லாம் எல்லாருமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சீக்கிரமாக 25 மில்லியன் பேர் இறந்து போயிடுறாங்க. ஓகேங்களா? 70 வயசில் எத்தனை பேர் இறக்குறாங்களா, 25 மில்லியன் பேர் இறந்துடுறாங்க. 70 அங்கே 25, 70ங்கிறது தாத்தா வயசு, 25ங்கிறது ஒரு யங் வயசு அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? 70 வயசில் 25 மில்லியன் மக்கள் வந்து என்ன பண்ணிடுறாங்க, இறந்துடுறாங்க. எதில் அப்படின்னா இந்த பட்டினி பஞ்சம் இதனால் ஏற்படுறதுனால இறந்துருவாங்கன்னு சொல்லி வரும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து இதிலிருந்து 93, ஓகேங்களா? 93 ஃபஸ்ட்டு என்ன பார்த்தா 70 வயசு, 93 என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இது எப்படி வச்சுக்கலாம், நயன்தாரா. ஓகேங்களா? நயன்தாரா வந்து 3 பேர் பார்த்ததுனால என்ன பண்ணுறாங்க, போருக்கு போய் இறந்துடுறாங்க. அவங்க வந்து நயன்தாராவை வந்து 3 பேர் பார்த்துட்டு 5 மில்லியன் மக்கள்கிட்ட போய் சொல்கிறாங்க. அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இறந்துடுறாங்க, போரில் இறந்துடுறாங்க. அப்போ 93 5 மில்லியன். ஓகேங்களா? நயன்தாரா அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து 91. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து என்னது அப்படின்னா 91. இதில் பார்த்தோம் அப்படின்னா 90 அப்படின்னா 100 டச் பண்ணுறதுக்கு எத்தனை நம்பர் இருக்குது, ஏன்னா 10 நம்பர் தான் இருக்குது. ஸோ அப்போ 10 அப்படி. அப்போ 10 வருஷம் வந்து என்ன ஆகுதுன்னா, கிட்டத்தட்ட 10 வருஷத்தில் 19 மில்லியன், இது திருப்பி போடுங்க, 19 மில்லியன் மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, இறந்துடுறாங்க. ஓகேங்களா? 19 மில்லியன் மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, இறந்துறாங்க. இந்த 3 ஈஸியாக வச்சுக்கிட்டிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து என்னது அப்படின்னா 1866 ஒரிசாவில் பஞ்சம் ஏற்பட்டது எப்போ அப்படின்னா 1866. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா 1866 ஆறுனா என்னது, ரிவர். ஸோ அப்போ ஆறு பக்கத்தில் ஆறுகள்லாம் நிறைய வெள்ளப்பெருக்கு மாதிரி வந்ததுனால எல்லோரும் ஓடி போய் என்ன பண்ணிட்டாங்க, விழுந்து நிறைய பேருக்கு பஞ்சம்லாம் ஏற்பட்டுச்சு அப்படி கூட சொல்லலாம். இல்லை ஆறுத்தில் வந்து வெள்ளம் வந்து எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, சாப்பாடு இல்லாமல் எல்லோரும் ஓடி போகிறோன்னே பஞ்சம்லாம் ஏற்பட்டுச்சு இங்கே. அதாவது ஆற்றுல வந்து வெள்ளம் வந்தனால எல்லோரும் வேறு இடத்துக்கு ஓடி போயிடுறாங்க. ஸோ அங்கே போய் பஞ்சம் எல்லாம் ஏற்பட்டுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ ஆற்றுல வெள்ளம் ஓடி போயிட்டாங்க. சரியா? இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்னது அப்படின்னா 1976 78 இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, அதாவது ஒரிசால வந்து எத்தனை மில்லியன் மக்கள் வந்து பட்டினியில் இருந்தாங்க அப்படின்னா 1.5 மில்லியன். ஓகேங்களா? 1.5 மில்லியன் மக்கள் வந்து பட்டினியில் இருந்தாங்க. நெக்ஸ்ட்டு வந்து மதராஸ் மாகாணத்தில் பஞ்சம் ஏற்பட்டது எப்போ அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இதில் எத்தனை மக்கள் இறந்தாங்க, 5 ஓகேங்களா? 5.5 மில்லியன். ஓகேங்களா? மெட்ராஸ் வந்து 5.5 ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம், 5.5 மெட்ராஸ். ஓகே, இதில் வந்து இயர்ஸ் வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, அதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்குது. அதாவது வந்து சென்னையில் நீங்கள் அப்படி வேலைக்கு போனீங்க அப்படின்னா காலையில் 7 மணிக்கே என்ன பண்ணணும், எழுந்துச்சி கிளம்பிடணும். அப்படி 7 மணிக்கு கிளம்பி ஆஃபீஸ்க்கு போனாலும் ஈவினிங் எத்தனை மணிக்கு வருவீங்களா, 6 மணிக்கு வருவீங்க. சரியா? அதுக்கப்புறம் இன்னொரு வருஷத்தை ஞாபகம் வச்சுக்கணும், அதுலேருந்து ஒரு 2 வருஷம் அவ்வளோதான். சென்னையில் வந்து வேலைக்கு போனோம் அப்படின்னா காலைல 7 மணிக்கு கிளம்பி வேலைக்கு போனால் கூட ஈவினிங் வந்து எத்தனை மணிக்கு வருவீங்களா, 6 மணிக்கு வருவீங்க. ஸோ அப்போ 7 6 76, அதில் வந்து 2 வருஷத்தை கூட்டி 78. ஓகே, இதான் சென்னை மாகாணத்தினுடைய பஞ்சம் ஏற்பட்ட வருஷம். நெக்ஸ்ட்டு வந்து 1815. அதில் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல
1915 அப்படிங்கிறது வந்து காந்தி வந்து தென்னாப்பிரிக்காவிலேருந்து இந்தியாவுக்கு வரக்கூடிய பாஞ்சு வராருன்னு சொன்னோம். இது என்னது அப்படின்னா 1815. இது என்னது அப்படின்னா, அதாவது சிலோனுடைய ஆளுநர் வந்து என்ன பண்ணியிருப்பார், மெட்ராஸ் மாகாண அந்த ஆளுநருக்கு வந்து என்ன பண்ணியிருப்பார், கடிதம் எழுதியிருப்பார். ஓகேங்களா. அந்த கடிதத்தில் வந்து என்ன சொல்லுவாங்க, எனக்கு வந்து கூலி தொழிலாளி வந்து வேணும் அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பாங்க. ஓகேங்களா. அது ஒரு கடிதம் வந்து எழுதியிருப்பார், பாஞ்சு எழுதியிருப்பார். 18 வயசில் பாஞ்சு எழுதுவார். காந்தி வந்து 19 வயசில் பாஞ்சு தென்னாப்பிரிக்காவுக்கு போவார். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து 33 43 ஈஸியாக வச்சுக்கலாம். 33 43 ஏதாவது ரைமிங்காக நமக்கு நல்லதாக வந்தாலே என்ன ஏதாவது கெட்டது நடந்துடும். ஸோ என்ன பஞ்சம், அந்த பஞ்சம் தலையில் வந்து என்ன அந்த டைமில் வந்து பஞ்சம் ஏற்பட்டுச்சு. உடனே என்ன பண்ணுறாங்க, அந்த ஆளுநர் வந்து என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, அதாவது சிலோன் ஆளுநர் வந்து கடிதம் எழுதியிருப்பார் அந்த சென்னை மாகாண ஆளுநர். அவர் வந்து என்ன பண்ணுவார், தஞ்சாவூரில் உள்ள மாவட்ட ஆட்சியருக்கு வந்து இது மாதிரி விசாரிக்கிறதுக்காக என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக அவருக்கு வந்து அதை வந்து மறுபடியும் என்ன பண்ணுவார், அவர்கிட்ட சொல்லியிருப்பார். அவர் என்ன பண்ணுறாரு, மக்கள் வந்து நிலத்து மேலே பற்று இருப்பாங்க, ஸோ அவங்க வந்து வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. ஆனால் அதுக்கு அடுத்து அதை சொன்ன அந்த வருஷத்தில் கொஞ்சம் கழிச்சு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, 33 43 கடுமையான பஞ்சம் ஏற்பட்டுச்சு. ஸோ அதனால் மக்கள் வந்து வேறு வழி இல்லாமல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கூலி தொழிலாளியாக அங்கே சிலோனுக்கு அதாவது ஸ்ரீலங்காவுக்கு போய் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, போய் வேலை பார்க்க போகிறாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் 33 43 ரைமிங்காக இருக்குது. ஸோ பஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ எல்லோரும் இலங்கையில் போய் கூலி தொழிலாளியாக வேலை பார்க்குறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து 37 ஓகேங்களா. 37 தமிழ்நாட்டிலேருந்து கிட்டத்தட்ட 10,000 கூலி தொழிலாளர்கள் வந்து போகிறாங்க. இது வந்து கூலி தொழிலாளர்கள் வந்து போகிற அந்த இதாக தான் கொடுத்துருப்பாங்க. 1846 80,000, 55 1,28,000, 1977 3,80,000. இப்படி வந்து ஒவ்வொரு கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணி நிறைய பேர் சேர்ந்து கூலி தொழிலாளியாக போக ஆரம்பிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து 1956 57 இதில் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது கல்கத்தாலேருந்து ட்ரினிடாட் அப்படிங்கிற இதில் வந்து கப்பலில் வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த கூலி தொழிலாளர்களை வந்து என்ன பண்ணுறாங்க, ஏற்றிட்டு போகிறாங்க. அப்போ வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, கப்பலில் நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்க, கப்பலில் ஆக்சிடென்ட் ஆனதுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்க, இறந்துட்டாங்க. ஓகேங்களா. இப்போ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, அந்த வருஷத்தை எல்லாத்தையும் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், இந்த கோர்வையான வருஷத்தை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, நல்லா எடுக்குங்க. 3 4 5 7 இப்படி தானே கொடுத்துருக்காங்க. 3 4 5 7 இந்த இருக்கா 3 3 4 5 7 ஓகேங்களா. 5 இது வரைக்கும் வந்துட்டா 3 4 5 7 மறுபடியும் 7 இங்கே கொண்டு வாங்க 7 ஓகேங்களா. 7 அதுக்கப்புறம் இந்த 5க்கு அடுத்து என்ன இருக்குது 6 அது இங்கே ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து இந்த 4க்கு அடுத்து என்ன இருக்குது 5 இங்கே ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து இந்த 7 அப்படியே மேட்சாக போட்டுடலாம். ஈஸியாக வருஷம் ஞாபகம் இருக்கா ஓகேங்களா. இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னொரு ஞாபகம் வச்சுக்கலாம். 3 4 5 7 7க்கு 7 ஜோடியை போட்டுருவோம். 5க்கு உள்ளது 6 இங்கே போடுவோம். 4க்கு அடுத்து உள்ளது 5 இங்கே போடுவோம். 3க்கு நேரம் வந்து 7 ஓகேங்களா. இந்த வருஷத்தை ஈஸியாக வச்சுக்கோங்க. மக்கள் வந்து ஃபஸ்ட்டு 10,000, அப்புறம் 80,000, 1,28,000, அப்புறம் 3,80,000. ஜஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கிட்ட போது இது அந்தளவுக்கு கேட்க மாட்டாங்க. நெக்ஸ்ட்டு வந்து அந்த கல்கத்தாலேருந்து ட்ரினிடாட் அப்படிங்கிற கப்பலில் வந்து போனாங்கல்ல, இந்த கல்கத்தாலேருந்து ட்ரினிடாட் வரைக்கும் போகிறாங்க. அதில் வந்து எந்த வருஷத்தில் வந்து போய் அந்த கப்பல் வந்து ஆக்சிடென்ட் ஆகி இறந்துச்சு அப்படின்னா 56 to 57. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, 5 5 என்ன பண்ணுறாங்க 6 நிறைய ஆறுகள் கலக்கிறது தானே அந்த கடல். ஸோ இப்போ கடலில் தானே கப்பல் போகுது. அப்போ 5 5 ஆற்றுல என்ன பண்ணுறாங்க ஏற்றி விட்றாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதுக்கு அடுத்த வருஷத்துல 5 7 இந்த வருஷத்தில் என்ன பண்ண இந்த வருஷத்துக்குள்ளே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, கப்பல் வந்து ஆக்சிடென்ட் ஆகி நிறைய பேர் இறந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வரும். ஒவ்வொரு பர்சன்டேஜ் வந்து கொடுத்துருப்பாங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்தளவுக்கு இல்லை. நெக்ஸ்ட்டு வந்து 33 43 பஞ்சம் ஏற்பட்டுச்சுன்னு சொல்லி பார்த்தோமா. 33 43 இந்த 43 மொரிஷியஸில் கூலி தொழிலாளர்கள் வந்து எத்தனை பேர் போயிருக்காங்க ஜஸ்ட் ஞாபகம் வச்சா போதும். 30,000 பாய்ஸு, அதுக்கப்புறம் கேர்ள்ஸ் வந்து 4,300 அப்படின்னு ஞாபகம் வச்சோம். ஃபுல்லாக அக்யூரேட்டாக ஞாபகம் வச்சுக்க வேண்டாம். நெக்ஸ்ட்டு வந்து 1935 ஆங்கில கல்வி சட்டம். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, நல்லா கேட்டுக்கோங்க. ஆங்கில கல்வி சட்டம். கல்வியில் மொத்தம் எத்தனை எழுத்து இருக்குது 3 ஓகேங்களா. ஃபஸ்ட்டு கல்வி நம்ம எப்படி படிப்போம், பயந்து படிப்போம். அதாவது பாஞ்சு அப்படின்னு சொல்லி பாஞ்சு சாரி 5 படிக்கணும் ஓகேங்களா. கல்வி நம்ம எப்படி படிக்கணுமா 5 படிக்கணும். அப்போ 35 இந்த இருக்கா. இதாவது இந்திய கவுன்சில் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, ஆங்கில கல்வி சட்டத்தை வந்து என்ன பண்ணியிருக்கோம் இயற்றியிருக்கோம். இந்திய கல்வி வந்து ஆங்கில கல்வி சட்டத்தை 35 ஆங்கில கல்வின்னு வந்தாலே 3 5 படிக்கணும் சரிங்களா. அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து என்னது அப்படின்னா,
1857 ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா 5 என்ன பண்ணுறோம் அப்படின்னா கல்வியை வந்து படிக்கிறோம். அதுக்கப்புறம் யூனிவர்சிட்டி போகணும்ல. ஸோ அப்போ பம்பாய், சென்னை, கல்கத்தா இந்த யூனிவர்சிட்டியில் நம்ம படிக்க போகிறோம். அப்போ 5 போய்கிட்டு இருந்தோம். படித்து முடிச்சதுக்கப்புறம் எழுந்துடுறோம். 5 ஒரு பாட்டு வரும்ல, நெஞ்சே ஏழு அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு வரும்ல. ஸோ 5 இருந்தோம், யூனிவர்சிட்டியில் படித்து எழுந்துட்டோம். 5 இருந்தோம், யூனிவர்சிட்டியில் படித்து எழுந்துட்டோம். அப்போ பம்பாய், சென்னை, கல்கத்தா யூனிவர்சிட்டியில் வந்து நிறுவனாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து 34, 38 இதில் பார்த்தீங்க அப்படின்னா கவர்னர் ஜெனரல் குழுவுடைய முதல் சட்ட உறுப்பினராக என்ன பண்ணாங்கன்னா மெக்காலே வந்து என்ன பண்ணாரு, தேர்ந்தெடுக்கப்பட்டார். கவர்னர் ஜெனரல் ஆலோசனை குழுவுடைய அதாவது முதல் சட்ட உறுப்பினராக என்ன பண்ணுறாரு, மெக்காலே. ஓகேவா. மெக்காலே சட்ட நிக்காலே. ஓகேங்களா. மெக்காலே சட்ட நிக்காலே சட்ட ஆலோசனை. ஸோ சட்ட உறுப்பினர் வந்து மெக்காலே நிக்காலே. ஓகேவா. அப்படியே வச்சுக்கோங்க. 1923 பொதுக்கள் அவர் வந்து என்ன பண்ணுறாரு, ஒரு பொதுக்குழு வந்து ஆரம்பிச்சிருப்பார். அப்போ குழு அப்படின்னா என்னது, 23 பொதுக்குழு 23 பொதுக்குழு வந்து ஆரம்பிச்சிருக்கிறாரு. நெக்ஸ்ட் வந்து 35 இன்னொன்று பார்த்தோம்னா என்ன சொன்னோம், கல்வி 5 கல்வி படிக்கணும். 5 என்ன பண்ணுவோம், படிச்சுக்கிட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்ல. இதுக்கு முன்னாடி உள்ள பார்த்தோம்ல கல்வி சட்டம் அதில். நெக்ஸ்ட் வந்து 35 அதே இதில் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா மெக்காலே அப்படிங்கிற வந்து என்ன பண்ணியிருக்காரு, ஒரு இந்திய கல்வி குறித்த ஒரு குறிப்பை வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பார். இது வந்து பொதுக்குழு. ஓகேங்களா. பொதுக்குழு உருவாக்கியிருக்காரு 23. 35 வந்து என்ன பண்ணியிருக்காரு, அந்த ஒரு மெக்கால வந்து ஒரு இதை வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பார், ஒரு குறிப்பை. சரியா. நெக்ஸ்ட் வந்து 28 வந்து பிரம்மா சமாஜம். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, அதாவது பிரம்ம சமாஜம் என்னது, ராஜாராம் மோகன் ராய் தானே. ராஜா வந்து பிரம்மாவை பார்க்க, ஓகேங்களா, ராஜா வந்து பிரம்மாவை பார்க்க 2 எட்டு எடுத்து வச்சு போகிறாரு. ஓகேங்களா. 2 எட்டு எடுத்து வச்சு கோயிலுக்கு போகிறாரு. ஓகேங்களா. ராஜா வந்து, அதாவது ராஜாராம் மோகன் ராய் வந்து பிரம்ம சமாஜம் 2 எட்டு. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து என்னது அப்படின்னா 1867 இது ரெண்டுமே பிரார்த்தனை பண்ணுறது. பிரார்த்தனை சமாஜம் வந்து யார் அப்படின்னா பாண்டுரங்கா. இப்போ பிரார்த்தனை பண்ணும்போது ஒரு பாட்டு படிப்போம்ல, பாண்டுரங்கா 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 அப்படின்னு சொல்லி பாட்டு வைப்போம். ஸோ அப்போ வச்சுக்கோங்க 6 to 7 மணிக்குள்ள நம்ம என்ன பண்ணோம், பிரார்த்தனை பண்ணி முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லுவாங்களே. அதாவது 6 to 7 மணிக்குள்ள இந்த முகூர்த்த டைமு. ஸோ அந்த டைமில் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா பிரார்த்தனை பண்ணி முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பிரம்ம முகூர்த்தம் சொல்லுவாங்க. ஸோ அந்த டைமில் பிரார்த்தனை பண்ணி முடிச்சிடணும். ஸோ 6 to 7 பிரார்த்தனை. ஆரியாவும் அந்த டைமில் என்ன பண்ணுவாங்க, 6 to 7 மணிக்குள்ள என்ன பண்ணுவாங்க, பிரார்த்தனை பண்ணி முடிச்சிடுவார் அப்படின்னு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து 1857 1857 இன்னொன்று ஒன்று என்னது அப்படின்னா, ஃபஸ்ட்டு 5 இருந்தோம், அப்புறம் எழுந்துட்டோம். நெஞ்சே ஏழு அப்படின்னு சொல்லி சொன்னோம்ல, அது என்னது, சென்னை, அதுக்கப்புறம் பம்பாய், கல்கத்தா இதில் வந்து என்ன பண்ணாங்க, யூனிவர்சிட்டி வந்து நிறுவனாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து இந்திய தேசிய இயக்கத்துடைய பிறந்த நாள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா. 57 இந்திய தேசிய இயக்கத்துடைய பிறந்த நாள். நெக்ஸ்ட் என்னது அப்படின்னா 1957 ஜூன், செப்டம்பர் அந்த டைமில் வந்து என்னென்னா டெல்லியை வந்து என்ன பண்ணாங்க, ஆங்கிலேயர்கள் வந்து முற்றுகையிட்டுட்டாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து 1964 பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவுடைய அரச பிரதிநிதியான சர் ஜான் லாரன்ஸ். அப்போ லாரன்ஸ் மாஸ்டர் ஆகும். லாரன்ஸ் மாஸ்டர் வந்து எப்போ பார்த்தாலும் என்ன பண்ணுவாருன்னா, ஒன்று காலைல 6 மணிக்கு எழுந்திரிச்சாருன்னா 4 மணி வரை என்ன பண்ணுவார், ஷூட்டிங்கில் வந்து இருப்பார். யார் அப்படின்னா லாரன்ஸு. எந்த ஷூட்டிங் அப்படின்னா ஒரு அரசு பிரதிநிதியாக ஒரு ஷூட்டிங்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து 70 இந்த தண்டனை சட்டம் நல்லா வச்சுக்கோங்க. 1870 124A. இது எப்படி ஞாபகம் அப்படின்னா 70 வயசில் 143 அப்படின்னு சொன்னீங்கன்னா பிடிச்சி தண்டனை பண்ணிடுவாங்க. அதில் 143 இங்கே 124 தானே இருக்குது அப்படின்னா, அப்போ 1 2 3 சொல்லாமல் 4 சொன்னாங்கன்னா என்னது அப்படின்னா தண்டனை அப்படிங்கிறது வந்து என்ன ஆகிடுச்சு அப்படின்னா வழங்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து இது தண்டனை சட்டம். 1978 அடக்குமுறை ஒழுங்கு சட்டம். இது எப்படி அப்படின்னா அதாவது காலையில் 7 to 8 மணிக்குள்ளே என்ன பண்ணியிருக்கணும்னா எழுந்திரிச்சிருக்கணும். இல்லை அப்படின்னா அடக்குமுறை, அது வந்து அடங்காமல் என்ன பண்ணக்கூடாது, ஒழுக்கமாக இல்லாமல் இருக்கக்கூடாது. ஸோ அப்போ அடக்குமுறை ஒழுங்காற்று சட்டம். நெக்ஸ்ட்டு வந்து அப்படி ஒரு வேளை ஒழுக்கம் இல்லாமல் இருந்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுவோம்னா பத்திரிக்கையில் வந்து போட்டு விட்ருவோம். ஸோ அப்போ தணிக்கைக்கு உட்படுத்திய பத்திரிக்கை வச்சுக்கோங்க. அப்புறம் ஈஸியாக மற்றதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. தணிக்கைக்கு உட்படுத்திய பிராந்திய மொழி சட்டம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து 1921 ராஜாராம் மோகன் ராய் வந்து அவர் வந்து ஒரு பத்திரிக்கை வந்து ஆசிரியர் வேலை பார்த்துருப்பார். ஏன்னா ராஜாராம் மோகன் ராய் வங்கமொழி பத்திரிக்கை. அது பேர் என்ன, கௌமுதி. இது எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னா ராஜா எப்போவுமே என்ன பண்ணியிருப்பார், கவுனா என்னது, மாடு, பசுமாடு. கவுமில்க் தான் என்ன பண்ணுவார், குடிப்பார். ஸோ சம்பத் கௌமதி அப்படின்னு சொல்லி சம்பத் கௌமதி. ஓகேங்களா. அந்த இதை வச்சுக்கலாம். 21 வயசு ராஜாவுக்கு வந்து 21 வயசு. நல்லா கேட்டுக்கோங்க. ராஜாவுக்கு 21 வயசு. அவர் வந்து வங்கம்
ரொம்ப சிங்கம் அப்படின்னு வச்சுக்கலாம். சிங்கம். அவர் வந்து மாட்டுப்பால் தான் குடிப்பார். ஸோ கவ் அப்படின்னு சொல்லி வரும், ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து சென்னை வாசிகள் சங்கம். நல்லா ஞாபகம். சென்னை வாசிகள் சங்கம் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, இப்போ 1852 இது வந்து நல்ல ஸ்டோரியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? அதாவது ஃபஸ்ட்டு வந்து ஒரு 2 பேர், சரிங்களா? 2 பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, 5 எங்கே வராங்கன்னா சென்னைக்கு வராங்க. சென்னையில் வாசிக்கிறதுக்காக. ஸோ சென்னை வாசிகள் சங்கம் 2 பேர் வந்து 5 என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 2 பேர் 1852 2 பேர் 5 சென்னையில் வசிக்கிறதுக்காக வராங்க. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஜனவரி 26 தான் வரணும்னு நினச்சாங்க. குடியரசுனா அப்போ தான் வரணும்னு நினச்சாங்க. ஆனால் அவங்க 2 பேரும் பாய் கேர்ளுங்கிறதுனால பிப்ரவரி மாதம் வராங்க. பிப்ரவரி 26 வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சென்னைக்கு வராங்க அப்படின்னு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து அப்படின்னா பட்டய சட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட்டய சட்டம் அப்படின்னா, இப்போ வந்து பட்டம் வந்து எப்போ உங்களுக்கு கிடைக்கும்? 3 டிகிரி முடித்தா தான் கிடைக்கும். சரி, அப்போ 3 டிகிரி முடித்தா பட்டம் கிடைக்கும். பட்டயத்தில் மொத்தம் எத்தனை எழுத்து இருக்குப்பா? இட்ட யா இம் 1 2 3 4 5 அப்போ 5. 1853 பட்டய சட்டம். நெக்ஸ்ட்டு வந்து என்னது அப்படின்னா இந்திய சங்கம் அப்படின்னாங்க. இந்திய சங்கம் அப்படின்னா, இப்போ வந்து இந்திய சங்கத்தில் நீங்கள் வந்து இருக்கணும் அப்படின்னா, எங்கள் சங்கத்தில் நீங்கள் இருக்கணும்னா நீங்கள் கண்டிப்பாக ஆரஞ்சு பழத்தை கொண்டு வரணும். ஸோ ஆரஞ்சு இந்திய சங்கம். ஓகேங்களா? இது அவங்க பிடிச்சிட்டா. நெக்ஸ்ட் வந்து 66 இதில் எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னா, இதே ஒரு 66 வந்து அதே டைமில் லக்ஷ்மி நரசு அப்படிங்கிற ஒருத்தர் என்ன பண்ணிட்டாரு, டெட் ஆகிட்டார். அதே 66 கிழக்கிந்திய கழகமும் நடக்குது. ஓகேங்களா? அப்போ இது எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னா, லக்ஷ்மி வந்து லக்ஷ்மி சாமி வந்து இந்த லோட்டஸ் இருக்கும், அது மேலே தான் அவங்க வந்து இருப்பாங்க. ஸோ அப்போ ரிவரில் இருக்குன்னு வச்சுக்கோ. ஓகே, ரிவர் ஆறு இருக்கும். ஸோ ஆறு லக்ஷ்மி. நெக்ஸ்ட்டு வந்து இன்னொன்று ஆறு வந்து கிழக்கு. அந்த ஆறு வந்து எங்கே இருக்குது அப்படின்னா கிழக்கு பக்கத்தில் இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து 81 வந்து சென்னை வாசிகள் சங்கம் வந்து செயலிழப்பு ஆயிடுச்சு. ஏன் அப்படின்னா அந்த லக்ஷ்மி அரசு தான் அந்த சென்னை வாசிகள் சங்கத்தை வந்து இது பண்ணியிருப்பார். ஸோ அவள் இறந்ததுனால 81 என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா சென்னை வாசிகள் சங்கம் வந்து செயலிழப்பு ஆயிடுச்சு. ஓகேங்களா? இது எப்படி வச்சுக்கலாம்னா 8-1 ஓகேங்களா? அந்த எட்டி போய்கிட்ட நேரத்தில் அது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா வந்து அந்த ஒரு இது வந்து செயலிழந்துட்டு அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து 1984 மேலே சென்னை மகாஜன சங்கம். இது எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னா 1884 இதில் மகாஜனத்தில் ஜே இருக்கா? இது வந்து எப்படி இருக்குது? 8 மாதிரி இருக்கா? இது ஒன்று இருக்குது, இதில் ஒரு பாதி இருக்குது, இதில் சேர்த்து 8 மாதிரி இருக்கா? ஸோ இப்போ 8-8-4 ஓகேங்களா? சென்னை மகாஜன சங்கம். மே மாதம் இதில் 16ஆம் தேதி என்ன ஆயிடுச்சு அப்படின்னா தொடக்க விழா. இது வந்து அக்காவோட பர்த்டே. ஸோ மே 17 வந்து பர்த்டே. ஸோ இது வந்து 16 ஓகேங்களா? ஸோ 16 தொடக்க விழா நடந்திருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து 75-85 இது வந்து ஆங்கிலேயருக்கு எதிரான பல போராட்டங்கள் வந்து நடந்துச்சு. அது என்னென்ன போராட்டங்கள்னு பார்க்கலாமா? 75, 77, 78, 83 இது வந்து 75, 77, 78, 83. 75னா இளஞ்சி பழம், இழந்த பழம்னு சொல்லுவாங்க. ஸோ இளஞ்சி பழம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆரஞ்சு பழத்தில் என்னது? ஆரஞ்சு பழத்தில் இருந்தால் தான் என்ன பண்ண முடியும்? இந்திய சங்கத்தில் போய் என்ன பண்ணணும்? பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து இளஞ்சி பழம் இது வந்து என்னது? பழம் அப்படிங்கிறோம். அப்போ இங்கே வந்து என்ன வரும்? இலை வரும். இங்கே பழம், இங்கே இலை. ஸோ பருத்தி இலையை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இறக்குமதி பண்ணுறதை பற்றி என்ன பண்ணுறாங்க? ஜவுளி அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஜவுளி உரிமையாளர்கள் வந்து ஒரு இயக்கம், அந்த இயக்கம் வந்து என்ன பண்ணுறாங்க? இந்த இறக்குமதியை பற்றி கொஞ்சம் ப்ராப்ளம் பண்ணுவாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து 77 இப்போ வந்து உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடச்சுன்னு வச்சுக்கோங்க. 7 நாளும் என்ன பண்ணுவீங்க? 7 நாளும் போக மாட்டீங்க. 14 நாள் என்ன பண்ணுவீங்க? லீவ் எடுத்துக்கிடுவீங்க. அப்படி இப்படி வச்சுக்கலாம். இல்லை 7 நாளும் கவர்மெண்ட் ஜாப் இருக்கவங்க போய் தான் ஆகணும். அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எங்களுக்கு வந்து அதாவது இந்தியர்களுக்கும் வந்து கவர்மெண்ட் அரசாங்க உரிமை வந்து வேணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க? கோரிக்கை வச்சுருப்பாங்க. அதுதான் என்னது? 7-7 7-8 இது என்னது அப்படின்னா 7-8 வட்டார மொழி பத்திரிகை எதிராக போராட்டம். 7-8 வட்டுனா வட்டார மொழி. அதுக்கப்புறம் என்ன 83 வந்து இது எப்படி வந்துச்சுன்னா 8-3 இல்பட்டு. 8-3 இல்பட்டு. 8 வருது, இங்கேயும் 8 வருது. ஸோ அப்போ 8 இல்பட்டு இதை மட்டும் வச்சுக்கோங்க. 8 இல்பட்டு கிளர்ச்சி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து என்னதுன்னா 1884 ஆலன் ஆக்டிவின் ஹோம் சென்னை பிரம்மயான சபை கூட்டத்தில் தலைவராக வந்து என்ன பண்ணியிருக்காரு? தலைமை வகித்திருக்கார். தலைவர் கிடையாது, தலைமை வகித்திருப்பார். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து அதாவது பிரம்மயான சபை அந்த கூட்டத்தில் வந்து என்ன பண்ணியிருப்பார்? இவர் வந்து தலைமை வச்சு ஒரு ஹெட்டாக இருந்துட்டு இது பண்ணி இருந்திருப்பார். ஓகேங்களா? அப்படின்னா 884 ஓகேங்களா? 1884 இதுக்கு அடுத்து ஒரு வருஷம் கழிச்சு டிசம்பர் 28 வந்து பம்பாய் அமைப்பை வந்து என்ன பண்ணியிருப்பார்? உருவாக்கியிருப்பார். அதில் முக்கிய உறுப்பினராக இருக்கிறது வந்து ஆலன் ஆக்டிவின் ஹியூம். ஓகேங்களா? பம்பாய் அமைப்பை உருவாக்கியது எப்போ அப்படின்னா
பம்பாய். பம்பாய்னா என்னது? ஒரு என்னது குதிச்சு ஒரு 5ன்னு வச்சுக்கோங்க. பம்பு. அடுத்து காலைல 5 மணிக்கெலாம் பம்பை அடிக்கும். அது பம்பை நதின்னு சொல்லுவாங்களா, பம்பா நதி கரைன்னு சொல்லுவாங்களா. ஸோ பம்பைக்கு வந்து 5 மணிக்கெலாம் காலையில் போயிடணும். ஸோ அப்போ 8:05 போயிடணும். அப்படி 8:05 போயிடணும் அப்படின்னு அங்கே வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து 90. ஓகேங்களா. இதில் வந்து எப்படின்னா ஐஎன்சி அந்த இந்தியன் நேசிய காங்கிரஸ் அவங்களுக்குள்ள வந்து ஒரு கருத்து வேற்றுமை வந்து நடக்கும். அதாவது இந்த மிதவாதி தேவவாதி தேசியவாதின்னு சொல்லி 2 பேரை பிரிஞ்சிருவாங்க. தீவிரமானவங்கன்னு சொல்லி 2ஆக பிரிஞ்சிருவாங்க. திலகர் இவங்க எல்லாமே ஒரு டீமாக வந்து பிரிஞ்சிருவாங்க. சரியா. நெக்ஸ்ட்டு வந்து திலகர் வந்து சொல்லுவார், சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீர்வேன்னு சொல்லுவார். இது எப்படின்னு வச்சுக்கோங்க, திலகாங்கிற ஒரு பொண்ணு வந்து எப்போவுமே நான் வந்து சுயராஜ்யம் எனக்கு வேணும், ஹஸ்பண்டை பார்த்துட்டு எனக்கு சுயராஜ்யம் வேணும், நான் அடைஞ்சே தீர்வேன்னு சொல்கிறா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. 97 எப்போ அப்படின்னா அந்த பாட்டிக்கு திலகாங்கிற பாட்டிக்கு 97 வயசு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 97 வயசு பாட்டி எனக்கு சுயராஜ்யம் வேணும்னு சொல்லுது திலகாங்கிற பாட்டி. ஓகே. 5 வங்கம் சிங்கம் ஞாபகம். 5 வங்கம் சிங்கம். இது வந்து சுதேசி இயக்கம். அப்போ அதை மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. வங்கம் சிங்கம் அப்புறம் சுதேசி இயக்கம் 5. ஓகேங்களா. 5 வங்கம் சுதேசி இயக்கம். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜஸ்ட் ஞாபகம் வச்சா போதும். 1997 ஜூன் 27 திலகர் வந்து என்ன பண்ணுறாரு, கைது பண்ணுறாரு. அதாவது சுயராஜ்யம் எனது பிறப்புரிமையை சொல்கிறார்ல, அதில் ஜூன் 27 என்ன பண்ண கைது செய்கிறாங்க. 124 ஆல்ரெடி பார்த்தோம்ல, தண்டனை சட்டம். இப்போ 70 வயசில் பண்ணோம்னா 1 2 3 சொல்லக்குள்ள 1 to 4 சொல்கிறார்ல. ஸோ தண்டனை அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. தண்டனை சட்டம். நெக்ஸ்ட்டு வந்து அப்படின்னா 1870 பம்பாய் மாநகராட்சி கழகம் நகரசபை இது 2லையும் என்ன பண்ணியிருப்பாருன்னா தாத்தாபாய் நவரோஜி என்ன பண்ணியிருப்பார், செலக்ட் ஆகிருப்பார். பம்பை மாநகராட்சி 70 வயசில் கூட அப்படின்னு வச்சுக்கோங்க. 70 வயசில் கூட தாத்தாபாய். ஸோ 70 வயசில் கூட தாத்தாபாய் நவரோஜி என்ன பண்ணுறாரு அப்படின்னா மாநகராட்சி கழகத்திலையும் நகரசபையிலையும் செலக்ட் ஆகிருப்பார். அது மட்டும் இல்லாமல் 1892 வந்து இங்கிலாந்தில் பார்லிமெண்ட் இருக்குல்ல, அதுலேயும் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா செலக்ட் ஆகிருப்பார். 1901 அப்படின்னா ஒரு புக் எழுதியிருக்காருன்னு வச்சுக்கோங்க. அதில் என்ன புக் அப்படின்னா அந்த புக்கோட பேர்னா வறுமையும் பிரிட்டனுக்கு ஆட்சியும் அப்படின்னு சொல்லி ஒரு புக் எழுதியிருக்காரு. அப்போ இது எப்படி தாத்தா வந்து என்ன பண்ணுவார், நீ வந்து ஒன்றும் உதவ மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து திட்டுவார். நீ ஒரு ஒன்றுத்துக்கு லாயக் கிடையாது, ஒன்றுத்துக்கு லாயக் கிடையாது, பிரிட்டனுக்கு கூட உதவாதவன் நீ அப்படின்னு சொல்லி நம்ம திட்டுறாருன்னு வச்சுக்கோங்க. நம்ம வறுமையாக இருக்கோம், ஸோ பிரிட்டனுக்கு கூட நீ உதவ மாட்டேங்கன்னு சொல்லி தாத்தா திட்டுறாரு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து 1935 72 இந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 13 மில்லியன் பவுண்ட் வந்து என்ன பண்ணாங்க, இங்கிலாந்துக்கு வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா ஏற்றுமதி பண்ணுவாங்க. அதாவது இதில் வந்து தலையிடா கொள்கை அப்படின்னு சொல்லுவாங்க. தலையிடா கொள்கை அப்படின்னா என்னன்னா, அது பஞ்சம் ஏற்பட்டால் கூட இங்கிலாந்துக்கு எனக்கு ஏற்றுமதியை பண்ணுற இதை வந்து பொருளை வந்து பண்ணி தான் ஆகணும். நெல் உங்களுக்கு சாப்பாடுக்கு உங்களுக்கு வழி இல்லாமல் இருந்தால் கூட நீங்கள் வந்து இங்கிலாந்துக்கு வந்து நீங்கள் அனுப்பி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் என்னது தலையிடா கொள்கை மாதிரி ஒரு இது வரும். ஓகேங்களா. இதில் இருக்கக்கூடிய எல்லா இயர்ஸையும் இந்த வீடியோவில் வந்து நம்ம முடிச்சாச்சு. ஓகேங்களா. இதில் இருக்கிற 12th ஹிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் லெசனில் இருக்கக்கூடிய எல்லா இயர்ஸையும் ஷார்ட்கட்டோட முடிச்சாச்சு. இதுலேருந்து ஸ்டோரி உங்களுக்கு வேணும், ஃபுல் வீடியோ வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். நான் அதுக்கான ஃபுல் வீடியோ வந்து உங்களுக்கு வந்து நான் அப்லோட் பண்ணுவேன். ஃபுல்லாக ஸ்டோரியாக இருக்கும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிற மாதிரி இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது, கமெண்ட் மட்டும் பண்ணுங்கள். அதுதான் என்னை வந்து இன்னும் கொஞ்சம் என்கரேஜ் பண்ணும். தேங்க்யூ ஸோ மச்.